Hello friends, Assalamualaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கோஸ் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். கோஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குட்டீஸ் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 3 கப் குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கப் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பதம் இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப லிக்விடாக இருக்க வேண்டாம், அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் பிடிக்க வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸில் இருந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் பிடிங்க. வடை ஷேப்பில் பிடிங்க. வடை ஷேப்பில் தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட பிடிச்சிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான ஹெல்தியான முட்டைகோஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.